அகவல் பாராயணத்தை நீங்கள் கேட்டாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு. கடவுள் வேணுமா? கடவுள் தான் நம்மளுடைய இறுதி இலக்கு இல்லையா? மனிதனாக பிறந்த இந்த ஆன்மாவினுடைய இறுதி இலக்கு கடவுள் தான். இறுதி இலக்கு என்பதை விட ஒரே இலக்கு தான். அந்த ஒரு இலக்குக்காக இறைவன் நிறைய கூட்டி நமக்காக அனுப்புவாரு. அது சோதிப்பதற்காகவா அல்லது சாதிப்பதற்காகவா என்பது அந்த ஆன்மாவின் பக்குவ நிலையை பொறுத்தது. அதனால நம்மளுடைய ஒரே இலக்கு இறைவன் தான். அதற்கு மாற்று கருத்தே கிடையாது. அர்த்தமற்ற வாழ்க்கை, நிலையற்ற வாழ்க்கை. இப்ப தெரியலன்னா எப்ப தெரியும்? சமீபத்துல ஒரு சம்பவம் எல்லாரையும் உலுக்கி எடுத்துருச்சு இல்லையா? பாரத தேசத்தையே உலகத்தையே. ஒண்ணுமே இல்லை வாழ்க்கைன்னு. நமக்கு நிறைய வெள்ளம் வரும்போது தோணும், வெள்ளம் வந்து அப்படியே வீடெல்லாம் அடிச்சுட்டு போகும். அது கூட ஒரு சில நிமிடங்கள் எடுத்தது. ஒரு சுனாமி கூட ஒரு சில நிமிடங்கள் எடுத்தது. ஆனா இந்த ஹேர் கிராஷ் நினைச்சு கூட பார்க்கலல்ல. அந்த விமானத்தில் பயணித்தவர்களை கூட விடுங்க, ஒண்ணுமே தெரியாம அந்த ஹாஸ்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே, அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? எங்க நமக்கு பாதுகாப்புன்னு இப்ப தெரியும். இப்ப நம்ம ஏதோ வீட்லயே இருந்தா பாதுகாப்புன்னு நினைக்கிறோம்ல. அப்ப எங்கே பாதுகாப்பு இருக்கு நமக்கு? எதுக்கு இப்படி இறைவன் அவர்களை அனுப்புனாரு? எதுக்கு திடீர்னு யூகே கிளம்புன்னு எல்லாம் எதுவுமே புரியல இல்லையா? ஒரு அவ்வளவு கனவுகளோடும் அவர்கள் எல்லாரும் கிளம்பி போக வச்சு எவ்வளவு செல்ஃபி எடுத்திருப்பாங்க. எவ்வளவு ஃபர்ஸ்ட் டைம் போனவங்க கூட இருக்கலாம். அதுவும் யூகே போறோம் இல்ல, எல்லாருடைய கனவு நாடு அது. அப்படி போகும்போது எதற்காக இது நடந்தது அப்படின்னும் பொழுது என்னவோ ஒரு அதை தாண்டி ஒண்ணு இருக்கு நமக்கு அப்படின்னு விழிப்புற்ற ஆத்மாக்கள் கடவுளை பிடிச்சிப்பாங்க. ஸோ அதைத்தான் சொல்ல வரும். அப்போ நமக்கு இந்த கடவுளை பிடித்து கொள்வதற்காகத்தான் இந்த பிறவி, வேற எதற்கும் இந்த பிறவி இருப்பதாக நமக்கு தெரியல. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒன்றை அருளுவதுதான் அகவல் தான் சொல்ல வந்தேன். அந்த நிறைவாக உலக வாழ்க்கையினுடைய கஷ்டங்களும் அல்லது இந்த உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு நாம் எல்லோரும் மரணமில்லா பெருவாழ்வை அடைய வைப்பதாக இருந்தாலும் அகவல் தான். நீங்க இதை நுணுகி ரொம்ப உருகி கேட்டீங்கனாலே இன்னைக்கு இருக்கிற எல்லா கடவுளை பற்றிய எல்லா மறைப்புகளையும் குழப்பங்களையும் பொய்களையும் அகவல் தவிர்க்கும். நிறைய பொய் இருக்குல்ல, கடவுளின் பெயரால நிறைய லாபம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா? அதை எல்லாத்தையும் நீங்க வீரமா கம்பீரமா நீங்க அதை எதிர்கொள்ளலாம். உங்களை யாருமே ஏமாற்ற முடியாது. அகவல் மட்டும் உங்களுக்குள்ள வந்துருச்சு உங்க வீட்டுக்குள்ள அப்படின்னா, கடவுளின் பெயராலும் மூட நம்பிக்கைகளின் பெயராலும் இன்னும் வேற ஏதோ சொல்லி இந்த சம்பிரதாயம், இந்த சடங்கு, இந்த யோமம், இந்த பரிகாரம், இந்த கோயிலுக்கு போங்க, இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். அகவல் போதும். உங்க வீட்டுல அகவல் ஒலிக்க வைங்க. உங்க வீட்டுல கொண்டு வந்து அகவலை பாட வைங்க. பாடுறவங்க பக்கத்துல போய் உட்காந்து கேளுங்க. நம்பனா உடனே பெருமானார். ஏன்னா குரு பார்வை எல்லாவற்றையும் சரி செய்யும். ஜாதக கட்டத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குரு ஒருவர் அந்த கட்டத்தை பார்வை பார்த்தால் எல்லாம் சரியாயிடும் சொல்லி ஜாதகத்துல இருக்கு. ஆனா குருவுக்கும் மேலான குரு யார்? இந்த சத்குருமார்கள். இப்ப அவர்களினுடைய பார்வை நம் மீது இருந்தால் எதுவும் நம்ம ஒண்ணும் பண்ணாது. அதத்தான் அருணகிரிநாதர் நம்பினார். நம்பி பண்ணாரா? அவருக்கு எப்படிப்பட்ட ஜாதகம் என்று சொல்லுவார் வாரியார் சுவாமிகள். எவ்வளவு ஒரு இழிவான மரணம் அவர் எழுதியிருக்க வேண்டும். அவருக்கு யாருக்குமே வரக்கூடாத ஒரு தொழுநோய் வந்தது. தொழுநோய் என்று ஏன் அதற்கு பேரு? எல்லா நோய்களும் அதை தொழுது விட்டு செல்லுமாம். அதனால் அதற்கு தொழுநோய். எவ்வளவு முற்றி போச்சு அவருக்கு. பணம் போச்சு, அழகு போச்சு, ஆரோக்கியம் போச்சு, இளமை போச்சு, எல்லாம் போய்விட்டது. அவரை கைவிட்டு போய்விட்டது. அப்படி வாழ்ந்தாரு. சிறு வயதுல எல்லாம் போயிடுச்சு. வரக்கூடாத நோய் வந்து விட்டது. கேட்கக்கூடாத வார்த்தையை கேட்டு விட்டார். எப்படியெல்லாம் அவருக்கு ஒரு அவமானம் வரக்கூடாது, எல்லா அவமானத்தையும் அந்த வயசுல சந்திச்சிட்டார். இதற்கு மேல எதுக்கு வாழணும்னு சொல்லி திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து விழப்போகும் தருணத்தில் இறைவன் வந்து அவரை ஆட்கொள்கிறார். முருகான்னு அந்த உணர்ந்து ஒரு முறை சொன்னார். இறைவன் சும்மா இரு என்கிற உபதேச மந்திரத்தை உச்சரித்து விட்டு அவர் போயிட்டார் குருவாக இருந்து. அதற்கு பிறகு அவர் சும்மா இருக்கிறார். சும்மா இருத்தல்னா தவம், மனதை சும்மா இருக்க செய்தார். அதற்கு பிறகு அவர் அடைந்த நிலை இறைவனுக்கு நிகரான நிலை. அந்த தைரியத்துல பாடுறாரு கந்தர் அலங்காரம். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும்,
கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் பன்னிரு தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினேன். இந்த நம்பிக்கை தான் வேணும். இந்த நம்பினாரு அருணகிரிநாதர். உங்கள் எல்லோரும் அந்த நம்பிக்கையை மட்டும் எடுத்துக்கோங்க. த ஆர்ட் ஆஃப் ஃபெய்த்ன்னு சொல்லுவாங்க. இந்த நம்பிக்கை என்பது ஒரு அழகான அற்புதமான ஒரு கலை. நம்பினா போதும். இறைவன் என்னை காக்கிறார். என் தாயின் கருவறைக்குள் இருக்கும் பொழுதே என்னை பார்த்துக்கிட்டவர். என் அம்மா வயிற்றுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நான் எப்படி ஜனிக்கணும்னு முடிவு பண்ணவர். இப்ப பார்த்துக்க மாட்டாரா? அவருக்கு தெரியாதா அவர் குழந்தைய எப்படி கொண்டு வர? நமக்கு என்ன தெரியும்? ஒரு தாய் கிட்ட இருக்கிற குழந்தைங்க நீங்க பாருங்க, அதுக்கு ஏதாவது தெரியுமா? அதை பார்த்துருக்கீங்களா? அப்படியே கவனிங்களேன். அந்த குட்டி பாப்பா, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அம்மா பசிச்சா பால் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பெட்டு தட்டி போறதாகட்டும், அதை பத்திரமா பார்க்கறதாகட்டும், அதை தூக்கிட்டு போ, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்மளே ஏக்கமா பார்ப்போம். கொஞ்சம் இந்த குழந்தையா இருந்துடலாம், எந்த கவலையும் கிடையாது இல்லையா? இந்த குழந்தைங்களுக்கு கவலை. இப்ப உங்களை பார்த்தா எங்களுக்கு கேட்கும், இவங்க அந்த குழந்தைய பார்த்து கூட எங்க நான் இப்படியே இருந்திருக்கலாம். இப்பவும் நாம் இறைவனின் கைகளில் குழந்தைகள் தான். நம்ம பெரியவங்களா நினைச்சுக்கிட்டா இறைவன் என்ன பண்ணுவார்? பெருமானார் சொல்வார், அன்றும் சிறியேன் அறிவறியேன் வள்ளல் பெருமானார். இன்றும் வினையேன் அறிவறியேன். இன்னைக்கும் நான் சிறியன் தான், அன்னைக்கும் சிறியன் தான். இப்ப நீ ஏதோ நான் ஞானம் ஒரு 50 வயது இறைவனினுடைய வயதுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா? அவன் எவ்வளவு பெரிய ஆளு. நம்ம ஒரு 10-15 வருஷம் பெரியவங்க. பசங்க அம்மா கிட்ட அப்படி நிற்பாங்க பாருங்க. அந்த மாதிரி இறைவன் கிட்ட நம்ம எத்தனை வயதானாலும் நாம் குழந்தைகள் தானே அவன் முன்பு. அப்படி நம்மை ஒப்படைத்தால் இறைவன் நம்மளை பார்த்துப்பார். அப்படி இருக்கிற வாழ்க்கை தான் நமக்கு அற்புதமான வாழ்க்கை. இறைவனை பற்றுக்கோடாக கொள்ளும் வாழ்க்கை தான். அதனால் ஏதும் எல்லாவற்றிற்கும் தீர்வு இந்த அகவல். இப்போ எப்படி அருணகிரிநாதர் ஒரு கம்பீரமா நின்னார் இல்லையா? இந்த கம்பீரத்தை உங்களுக்கு அகவல் கொடுக்கும். என்ன பண்ண முடியும்? நான் இறைவனின் குழந்தை. அதனாலதான் பெருமானார் இதையெல்லாம் உடைக்க வந்தவர் தான் வள்ளல் பெருமானார். அதனால்தான் சமரச சத்திய சுத்த சன்மார்க்க சங்கம்னு வச்சார். சத்தியம்னு சொல்லிட்டாரு. இதுல எந்த பொய்யும் கிடையாது. இறைவனுக்கு நீ எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனிடத்தில் அன்பாக இருந்தா போதும், அவனிடத்தில் சரணாகதி அடைஞ்சா போதும், நீ எந்த பொய்யும் புரட்டும் செய்யாம இருந்தால் போதும், உன் எண்ணம் சொல் செயல்களில் ஒழுக்கமாக இருந்தால் போதும், பசிச்சவங்களுக்கு சோறு போடு போதும், அறிவு நிலை தெளிந்தோருக்கு உயிரிறக்கமே கடவுள் வழிபாடுன்னாரு. இது யார் சொன்னா? நமக்கு சொன்னதெல்லாம் மறைச்சிட்டோம். ஒரு வீடு நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்றோம்னா இதெல்லாம் பண்ணணும் நமக்கு சொல்லி வச்சுட்டாங்க. அதுல இருந்து விடுபட முடியல நம்மால. தைரியமா அகவல் பாராயணம் வச்சுட்டு நம்ம ஏதாவது செய்வோம்னு சொல்லி நம்பிக்கை இருக்கா? நமக்கு தைரியம் இருக்கா? எதுக்கும் அகவல் பாராயணமும் படிக்கலாம், கூட இதுவும் செய்யலாம். ஏன்? அவ்வளவு கடவுளை பார்த்தா பயம், கடவுளை பார்த்தா அன்புல வரணும். நம்மளுக்கு எல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்காங்க? நீ கடவுளை அல்லாததை பார்த்து பயப்படு. கடவுளை பார்த்து பயப்படலாமா? கடவுள் யார்? அன்புமயமானவர். நீ அன்பா இருக்கலாம். மகான்கள்லாம் எப்படி, இப்ப நாயன்மார்கள் வரலாறு படிக்கிறீங்க, சுந்தரர் வரலாறு படிச்சீங்க, அதை விட கண்ணப்ப நாயனாரை படிச்சீங்க, கேட்டுட்டு தான் இருக்கீங்க. எத்தனை பேர் அதுல இருக்கீங்கன்னு தெரியல. தினம் அந்த வகுப்பு நடக்கிறது. கண்ணப்ப நாயனார் தன்னுடைய செருப்பு காலால் இறைவனை தூய்மை செய்தார். இறைவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துதான். தான் எச்சில், அது எச்சில் கூட அவர் சொல்லல, கங்கையினும் புனிதமான நீர் என்றுதான் சேக்கிழார் சொல்றார். தன் வாயில் உள்ள உமிழ் நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தார். இறைவன் என்ன சொன்னார்? ஐயோ ரொம்ப ஜாலியா இருக்குதுப்பா. தான் மென்று துப்பி அந்த உணவை எடுத்து என்ன பண்ணாரு? அப்ப இறைவனுக்கு என்ன பிடிக்குது? அன்புதான். அவன் சிவகோச்சாரியார் என்பவர் ஆகம விதிப்படி பண்றாரு. அவருக்கு பூஜை. சுத்தமான நீரை கொண்டு வந்து அவ்வளவு அழகா இலைய போட்டு பொங்கல், சக்கரை பொங்கல், அப்புறம் கேசரி, என்னென்னமோ அவர் கொண்டு வந்து வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் எல்லாம் உடைச்சு வச்சு ஆகம விதிப்படி பண்ண. அவர் கனவுல போயிட்டு அவன் பண்ற பூஜை தான் எனக்கு பிடிச்சிருக்குன்றாருன்னா என்ன சொல்றது? இதே கண்ணப்ப நாயனாருடைய கனவுல போயிட்டு, கண்ணப்பா இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதியா, வெத்தலை பாக்கெல்லாம் சுத்தமா வச்சு எனக்கு எப்படி அபிஷேகம் பண்ணணும் தெரியுமா? நீ என்ன வாயில இருக்க தண்ணி எடுத்து வந்து என் மேல துப்புற? நீ கொதப்பி எடுத்து வந்து பன்னிக்கறியே தப்புப்பா, அதை வேற நீ சாப்பிட்டு வந்து எனக்கு வைக்கிறிய கேட்டாரா? என்ன சொல்ல வருகிறது அந்த புராணம்? நமக்கு அன்புதாயா.
இறைவன் நம்மிடத்துல எதிர்பார்ப்பது அன்பு தாயான்னு சொல்லியாச்சு. ஆனாலும் அவங்க சொல்றது சொல்லட்டும். அப்படிதான் வள்ளல் பெருமானார் வந்தார். இப்படி எல்லாம் சொன்னா இதுங்க அடங்காது. அறிவு நிலை தெளிந்தோருக்குன்னு என்ன அர்த்தம்? புத்திசாலியா இருக்கிறவனுக்குன்னு அர்த்தம். நீ புத்திசாலியா இருந்தா, உன் அறிவு நிலை தெளிந்திருந்தால் உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு. அதனாலதான் இன்னைக்கு பாடினாங்க, உயிருள் யாம் எம்முள் உயிர் என உணர்ந்தே உயிர் நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமே. இறைவன் சொல்றாராம், இங்க பாரு ராமலிங்கம், எல்லா உயிர்களுக்குள்ளும் நான் இருக்கேன். எல்லா உயிரும் எனக்குள்ளதான் இருக்கு. இவை உணர்ந்து, இது தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிந்து நீ உயிர் நலம் பரவுக. பரவுக என்றால் வழிபாடு. உயிர் நலம் தான் உன் வழிபாடு. நீ உயிர் நலமே வழிபாடாக கொண்டிரு என்று உரைத்த மெய் சிவமே என்கிறார். இறைவன் அவரிடத்துல சொன்னாராம், இந்த ரகசியத்தை சொன்னாராம். இப்ப தைரியமாக உயிர் இரக்கம் கொள் என்று, அதுதான் வழிபாடுன்னு தெரியும் பொழுது உங்களுக்கு ஒரு கம்பீரம் வரும், எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை வரும். இறைவன் இந்த சுத்த சன்மார்க்கம் என்னன்னா விடுதலை தான் சுத்த சன்மார்க்கம். எதை பத்தி நமக்கு பயம் இருக்காது, எதுவும் பயம் இருக்காது. அறத்தை கண்டு பயப்படுவோம். அறநெறியிலிருந்து, தர்ம நெறியிலிருந்து, ஜீவகாருண்ய நெறியிலிருந்து, ஒழுக்க நெறியிலிருந்து வழுவாமல் இருக்க வேண்டும் என்கிற பயம் இருக்கும். அது கூட நம்மள கடவுள் குரு அழகா அழைத்து செல்வார். இந்த நெறியில் பாருங்கள், அவ்வளவு ஒரு இன்பம் இருக்கும். உங்களை பார்த்தாலே மத்தவங்க வித்தியாசமா பார்ப்பாங்க, கம்பீரமா இருக்காங்கப்பா. யார் என்ன இந்த மாதிரி சனி பயிற்சி வருது, இந்த ஒரு திரைப்படத்துல விவேக பயமுறுத்துவார் தெரியுங்களா? ஒருத்தர் ஒரு பக்கம் போனா சூளம், அந்த பக்கம் எந்த பக்கம் வடக்குல போகாதீங்க, அந்த தெற்கு, எல்லா திசையும் அவர் சொல்லிடுவாரு. அப்ப நான் வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கணுமா அப்படின்னு வேற வீட்டுக்குள்ளே ஒண்ணு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இந்த ஆடை அணியாதீர்கள், அந்த ஆடை அணி. இப்போ என்னையா இது? இப்ப இதை நம்ம கலந்துட்டோம்னா கலரை பத்தி பயம் இல்லை, திசையை பார்த்து பயம் இல்லை, நாளை பார்த்து பயம் இல்லை, கோலை பார்த்து பயம் இல்லை. இப்ப நமக்கு சின்ன சின்ன அதிகாரிகள் பயம்தான். பெரிய அதிகாரி நமக்கு ஃப்ரெண்டோ இல்ல அப்பா இல்ல நாமளே அது. இப்ப சின்ன அதிகாரிகள் நம்ம கிட்ட ஆட்டம் காட்டுவாங்களா? இவர்களுக்கெல்லாம் சக்தி இருக்கிறது, இல்லைன்னு சொல்லல. ஆனா பெரிதிலும் பெரிதான எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே நமக்கு பக்கபலமா இருக்கும் பொழுது, ஏன் நாமே அவராக இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் ஆட்டம் கட்டுவாங்க. எப்படி அடங்கி உடங்கி இருப்பாங்க. நான் எப்பவும் சொல்றதுதான், இங்கிருந்து செல்லும் பொழுது அன்பர்கள் பயத்தை விட்டுட்டு போகணும். அதுதான் கண்ணதாசன் ரொம்ப எளிமையா போட்டாரு. பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது யார்கிட்ட பார்த்து? கருடனை பார்த்து கேட்குதா? பாம்புக்கு யாரை பார்த்தா பயம்? கருடனை பார்த்தா பயம். ஆனா யார் கழுத்துல இருந்து கேக்குதா? சிவன் கழுத்துல இருக்கிறதால அவருக்கு தைரியம் என்ன கேட்கிறாரு, என்ன கருடா, என்ன சௌக்கியமா அப்படின்றாராம். அப்ப எங்கிருந்து வந்தது அந்த தைரியம்? நான் யார் கழுத்துல இருக்கேன்னு தெரியல, இப்ப நீ ஏதாவது என்ன பண்ண முடியுமா? எவ்வளவு அழகா, ரொம்ப அழகா கண்ணதாசன் போட்டாரு. உடனே கருடன் என்ன சொல்லிச்சா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டா எல்லாம் சௌக்கியமே. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நம்ம இருக்கிற இடத்துல இருந்தோம்னா நமக்கு பயம் இல்லை. தனியா போற குழந்தைய தலையில தட்டினா அது கம்முன்னு அழுதுன்னு வரும். அம்மா கூட போய் அப்படி ஏதாவது பண்ணிட முடியுமா? யார் என் பக்கத்துல இருக்க அது எதிர்த்து பேசும். புரியுதுங்களா? இப்ப எல்லாம் வல்ல இறைவன் நம்மோடு இருக்கும் பொழுது, நம்முள்ளே இருக்கும் பொழுது, நாமவே இருக்கும் பொழுது நமக்கு எதை பற்றியும் கவலை வேண்டாம், பயம் வேண்டாம். பயமற்ற நிலையும் கவலையற்ற நிலையும் தான் ஆன்மீகம், இந்த சுத்த சன்மார்க்க நெறி. எந்த பயமும் இருக்கக்கூடாது நமக்கு.